ஆஸ்டன் வில்லா தமிழர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது. அவர்கள் பிரீமியர் லீக் போட்டியில் டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் மீது 2-0 வரை என்ற கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சீசனில் யுஈஃபா சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை இன்னும் உறுதி செய்துள்ளனர். இவ்வெற்றி ஆஸ்டன் வின் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்புகளை மேம்படுத்துகின்றது. ஆஸ்டன் வில்லா அடுத்த வெற்றியுடன் இப்போது பிரீமியர் லீக் அட்டவணையில் 5வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. அவர்கள் இதுவரை 66 புள்ளிகளை பெற்றுள்ளதுடன் இதே புள்ளிகளுடன் இருக்கும் செல்சி உடன் பாரிய துடிப்பிடிப்பும் நடைபெறுகிறது. வேறுபாடு மட்டுமே அவர்களை விலகச் செய்துள்ளது. அடுத்து ஆஸ்டன் வில்லா இன் மறக்க முடியாத தருணம் குறித்து வரும் செய்தி. விளையாட்டின் 59வது நிமிடத்தில் ஏஸ்ரி கோன்சா ஒலி வாட்கின்ஸ் இன் தலைப்பால் முன்பு வந்த ஆபத்தான பந்துவீச்சில் இருந்து தடுப்பினை மாற்றியமைத்தார். இந்த வேடிக்கை வில்லா இன் புள்ளி அட்டவணையில் மேலே செல்வதற்கான ஒரு முக்கியமான அங்கமாக அமைந்தது. கீழ் செய்தியில் ஆஸ்டன் வில்லா இன் வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திய ஒரு சிறப்பான தருணம். விளையாட்டின் 73வது நிமிடத்தில் புபாகார் கம்ரா தனது முதல் முறை லீக் கோலினை ஆங்கில பிரீமியர் லீகில் அடிக்கிறார். இந்த மாற்றியமான கூட்டணி வில்லா இன் பொறுப்பை பரிமாறியது மற்றும் அவர்களின் சாதனையில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. உனாயி எமிரி ஆஸ்டன் வில்லாக்கு பயிற்சியாளராக 100 லீக் போட்டிகளை கடந்த முதல் நபராக தனது 54வது வெற்றியை கேலிகரமாக கொண்டாடுகிறார். அணியின் சாதனைக்கு மதிப்பளித்த அவர் தற்போதைய நிலைமையில் இருந்து ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக்கிற்கான வாய்ப்புக்கு இன்னும் நீண்ட பயணம் இருப்பதாக எண்ணுகிறார். ஆஸ்டன் வில்லா இன் முன்னேற்றத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக அமைகிறது. ஸ்பர்ஸ் அணியும் சம்பவங்களில் முக்கிய அசாதாரணமாக தோன்றவில்லை. எல்லாமே 3 முயற்சிகளுடன் மிதந்தது. இதுவரை வில்லா தானாக 18 முயற்சிகளை மேற்கொண்டது. ஸ்பர்ஸ் அணி நட்சத்திரம் சன் ஹியூமன் அவர்கள் காயத்திலிருந்து திரும்பிய போதிலும் முடிவை மாற்ற உண்மையான சந்தர்ப்பங்களை உருவாக்கவில்லை. வில்லா அணி வியாழன் அன்று நிகழ இருக்கும் கடைசி லீக் போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எதிராக மோதவுள்ளது. அதைத் தொடர்ந்து ஸ்பர்ஸ் அணி சர்வதேச அரங்கில் மகத்தான எதிர்பார்ப்புடன் எதிர்வரும் வாரம் நடைபெறும் யூரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை எதிர்கொள்கிறது. வில்லா அணி உனாயி இன் கையில் திகழும் புதுமையான முன்னேற்றம் மூலம் சமீபத்திய 11 லீக் போட்டிகளில் இருந்து 9 வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றிகள் அவர்களின் பலமான திட்டங்களையும் அணி தகுதி பெற்றுள்ள திறமையையும் வெளிப்படுத்துகிறது. தற்போது வில்லா அணி யூரோப்பிய சாம்பியன்ஸ் லீக்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை நோக்கி உறுதியாக நகர்கிறது.